இப்போ வந்து சாரியை பார்க்கலாம். நான் எப்படி காட்ட போறேன்னா எனக்கு தெரியும். ஏஜ் என்ன, அப்புறம் என்னுடைய வெயிட் என்ன. ஹாய். பிங்க் ப்ளூல ஃபுல்லா ஒர்க் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அவர் இஷ்டத்துக்கு தச்சு கொடுத்துருவாரு. சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்கும். இல்லாம இவ்வளோ வீடியோ எடுக்கும் போது இப்படி டிஸ்டர்ப் பண்ணலாமா காலா? இங்க பாத்தீங்கன்னா நாங்க பதிவு எடுக்கிறது ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ண. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். அனைவருக்கும் வணக்கம்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஊர்லாம் வெயில்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதில் கண்டினியூவாக வந்த கேள்விக்கு பதில் வந்து நான் சொல்ல போகிறேன். அதுவும் ஆனஸ்ட்டாக என்னுடைய பதில் வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி என்ன கேள்வி வந்து தொடர்ந்து வந்துட்டே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, என்னுடைய ஏஜ் என்ன, அப்புறம் என்னுடைய வெயிட் என்ன, நீங்கள் என்ன, இது மூணுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக கமெண்ட்டில் பார்த்துட்ருக்கேன். சரி பதிவு வந்து கொடுக்கலான்னு நினச்சிட்டே தான் தள்ளி போயிட்டே இருந்தோம். சரி வேறு வழி இல்லை, கேட்டுகிட்டே இருக்கனால எனக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் அதுக்கான பதில் சொல்ல போகிறேன். என்னுடைய ஊர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூருங்க. மேரேஜ் பண்ணிவிட்டு நான் இருக்க ஊர் வந்து ஸ்ரீபெரும்புதூர். பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் தாண்டி சூனாம்பேட் பக்கத்தில் புதுப்பட்டு, அங்கே தான் வந்து என்னுடைய பிறந்த ஊருங்க. ஸ்ரீபெரும்புதூர் தான் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ். இப்போ இங்கே தான் இருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட ஏஜ் வந்து கேட்டுதுங்க. என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 35. கரெக்டாக 35 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 35 தான் போயிட்டுருக்கு. கரெக்டான ஏஜ் 35. யாருன்னா கேட்டால் 34ன்னு சொல்லுவேன். ஆனால் என் பொண்ணு என் பையனும் வந்துடுச்சுல உங்களுக்கு 35 அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக வந்து 35. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய வெயிட் கேட்டிங்க. என்னுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 13 வருது. 66 அதுதான் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக 65, 64ல் இருந்தேன். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 66 வந்துட்டேன். ஆனால் 65 தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி அதுக்காக தான் அந்த 1 கிலோ குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக் ஃபுல்லாக வாக்கிங் இதெல்லாம் போயிட்டுருக்கேன். குறைஞ்சிட்டே இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 65 வந்துடுவேங்க. எல்லாருக்கும் வேலை செஞ்சால் வேர்வை வரும், அது வந்து இயற்கை. எனக்கு வந்து சம்மர் வந்துடுச்சுன்னா சும்மா உட்காந்தா கூட ஊற்றும். அப்படிதான் இப்போ வந்து வேர்வை வந்து வந்துட்டு இருக்கு. அதுவும் தலையில இருந்து அப்படியே வர ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்னுடைய சாரீ அதை நான் எங்கே வாங்குறேன்னு இப்பவும் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஒரு சகோதரி கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருக்காங்க. சரி அவங்களுக்காக வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க அப்படியே சாரியோட நம்ம பார்க்கலாம். சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு கொஞ்சமாக வச்சு டீ குடிக்கணும் அப்படின்ற ஒரு பழக்கத்துக்கு நான் ஆகிட்டேன். காலையில் கொஞ்சம், 11 மணிக்கு கொஞ்சம். சமைக்கும் போது குடிச்சாதான் என்னவோ வந்து அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கு. யாருக்குன்னா இந்த பழக்கம் இருக்கான்னு சொல்லுங்க. டீ குடிச்சிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். சாரி அப்படியே சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்கு. டீ காஃபினா ஒரு அடிக்ட் தான் நான் உண்மையிலேயே. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 4 குடித்தேன். இப்போ வந்து 2 எடுத்து அதை பாதி ஆக்கி அப்படியே 3 நாளாக பிரித்து வச்சிருக்கேன். அளவாக குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ இல்லாமல் இவ்வளோ அப்படி சாரீஸ் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் வீடியோ கேட்டிருந்தீங்க, இன்னும் வரலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து போயிட்டுருக்குங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஹோம் டூர் பார்க்கலாம். அந்த மேரேஜுக்கு போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த பதிவில் லாங் வீடியோவாக வரும். இப்போ வந்து சாரீஸ் பார்க்கலாம். இதில் ஒரு சாரீ தான் ரிசப்ஷனுக்கு வந்து நான் கட்டிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்கன்னாங்க நாங்கள் பதிவு எடுக்கிறது ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவன் தான் கால பைரவர். அது பாருங்க, என் பையன் படிக்கிற டிஸ்குள்ள உள்ள போயிடுவான். அதுதான் வந்து அவன் வீடுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க பாக்குறது வந்து டேக் 2ங்க. ஏன்னா கால பைரவர் வந்து நேத்ராமடியில படுத்துட்டான். அவனால கிட்ட வந்து காட்ட முடியலன்னு கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டு நாங்க திரும்ப எடுக்கிறோம். இது வந்து கலர் சூப்பரா இருக்கும். இது வந்து டெய்லி வியருக்காக நான் வந்து எடுத்திருந்தேன். சரி வீடியோஸ்க்கு தேவைப்படும் அப்படின்னு. இந்த ராமர் ப்ளூவும் இந்த ஒரு மாதிரி கிரீனும் வந்து அழகா இருக்கும் காம்பினேஷன். இந்த ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து டைலர் கிட்ட தான் கொடுத்து வந்து தச்சிருந்தேன். அந்த டைலர் வந்து எங்களுக்கு நேத்ரா பிறந்ததுலேருந்து நான் அவர்கிட்ட தான் தச்சிட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் தைப்பார். அவர் தைக்கல அப்படின்னா மிஷின் எதனா ப்ராப்ளம்னா டைலர் கிட்ட தான் கொடுத்து தைப்பேன். இப்போ வந்து மிஷின் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அந்த அண்ணா கிட்ட தான் கொடுத்து தைப்பேன். எப்போ கேட்டாலும் கொடுத்துட்டு ஒரு மாடல் அனுப்பிட்டுனா அழகாக தச்சு வீட்டாண்டி எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிடுவார். சூப்பராக தைப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த வாட்ச் பழைய மாடலாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்தது, முதல் கிஃப்ட் இது. கை நினைக்கிறது சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வந்து இந்த வாட்ச் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த சாரியை பார்க்கலாம். இதுதான் வந்து நான் ரிசப்ஷனுக்கு கட்ட போகிறேன். இதோடைய ப்ளவுஸ் வந்து கிராண்டாக இருக்குங்க. சரி அதனால இதை ரிசப்ஷனுக்கு வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஒரு நிமிஷம். காலபைரவர் காலா
வீடியோ எடுக்கும்போது இப்படி டிஸ்டர்ப் பண்ணலாமா கலா? அக்காவை விடுங்க வா. கலா இங்க வந்துடுறா. போ உன் வீட்டுக்கு போ. இறங்குடா, நாங்க வீடியோ எடுக்கிறோம்டா. பாருங்க, வீடியோ எடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டு வந்து நேத்ராவை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான். இப்போ வந்து நான் தூக்கி மடியில் படுக்க வச்சுட்டேன், கம்முன்னு படுத்துறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சரத் அங்கே உட்காந்து படிப்பான், கால் நீட்டிட்டு இருப்பான். அவன் காலை போயிட்டு குழந்தை மாதிரி அப்படியே படுத்துக்கும். அவனை படிக்கவே விடாது, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா கூட ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணுமா இவருக்கு. சரி மடியில் படுக்க வச்சாதான் நாங்கள் பதிவு எடுக்க முடியுங்கிறனால படுக்க வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சாரீஸ் பார்க்கலாம். அப்புறம் நோட்டுங்க, இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இவன் வந்து அழகாக குளிச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு இருப்பான். நேற்று ரொம்ப மங்களகரமாக அழகாக இருந்தான். குளிப்பாட்டி விடுவேன், ஏன்னா வீட்டுக்குள்ளெல்லாம் சுற்றிட்டு இருக்கான் இல்லையா, அதனால க்ளீனாக தான் இருப்பான் இவன். இப்போ வந்து சாரியை பார்க்கலாம். நான் எப்படி காட்ட போகிறேன்னா எனக்கு தெரியல. சரி இப்படியே காட்டுறேன். இப்போ அப்படியே எடு. இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா பிளெயின் சாரீங்க, ஆனால் சுற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, சின்னதாக ஒர்க் கொடுத்துருப்பாங்க. எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து ஃபுல்லுமே சில்வர் தான் வருது. டார்க் வைலட்டில், வைலட் கூட இல்லை, ஒரு இங்க் ப்ளூன்னு நினைக்கிறேன் இது. அந்த இங்க் ப்ளூவில் ஃபுல்லாக ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். இந்த யானைலாம் பாருங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து ப்ளவுஸ் இந்த மாடல் தான் ட்ரெண்டிங்கிறதுனால சரி இந்த மாடல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு டெய்லர் அண்ணா கிட்ட வந்து நான் சொல்லிட்டேன். அவங்க வந்து அவர் இஷ்டத்துக்கு தச்சு கொடுத்துருவாரு, நல்லா தச்சு கொடுத்துருவாரு. உனக்கு இப்படி தானமா வேணும், நான் நல்லா தச்சு கொடுத்துறேம்மா அப்படின்னு தச்சு கொடுத்துருவாரு. மேட்சாக பார்த்தீங்கன்னா எல்லாமே சில்வர்லேயே வந்து நெக்லஸ் கம்பல்லாம் போடலாம் அப்படின்னு வந்து வாங்கி வச்சுருக்கேன். எங்கே நேற்று எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் நீ? சரி இதை முடிச்சுட்டு போகலாம். அடுத்து வந்து இந்த எல்லோ சாரீ. இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் பொங்கலுக்கே எடுத்துட்டேங்க, ஸ்டிச் பண்ணாமே வச்சுருந்தேன். என் ஹஸ்பண்ட் பொங்கலுக்கு பைசா கொடுத்துட்டாங்க, அப்போவே நான் எடுத்து வச்சுட்டேன். பட் ஸ்டிச் பண்ணாமையே வச்சுருந்தேன் ரொம்ப நாளாக. இது எதுக்கு நான் இப்போ உங்ககிட்ட காட்டினா, ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் சாரீஸ்லாம் எங்கே எடுப்பீங்க ப்ளீஸ் சொல்லுங்கக்கா அப்படின்னு. ஃபுல்லாமே இது மூணுமே ஆன்லைனில் தான். முக்கால்வாசி நான் இப்போ எடுக்கிறது ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி கலர் காம்பினேஷனில் ஆன்லைனில் எனக்கு கிடைக்கிறதா தோணுது. அதனால நான் அப்படி தான் எடுக்கிறேன். இந்த எல்லோவும் இந்த ராமர் ப்ளூவும் கூட ரொம்ப அழகான காம்பினேஷன். எனக்கு இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். ஆன்லைனில் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுவேன். எப்போ வாங்க வேண்டிய அவசியம் வருதோ அப்போ வந்து நான் வாங்கிப்பேங்க. இதுவுமே ப்ளவுஸ் வந்து நல்லா தச்சிருப்பாங்க. இது வந்து வி நெக் வரும். வி நெக் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் வைக்க சொல்லி கேட்டிருந்தேன். நல்லா இருந்து மூணுமே வந்து இதே மாதிரி தான் ஸ்லீவ் நான் வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும். இப்போதைய மாடல் இதுதான் இல்லையா. ஒரு போட்டு பார்த்தேன் ஃபஸ்ட்டு, ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா இருந்ததுனால சரி அதே மாதிரியே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்துட்டேன். இது கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த சாரீ காட்டன் தான், சில்க் காட்டன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். முந்தானை வந்து இந்த ப்ளூ, ராமர் ப்ளூ தான். ஆன்லைன் தான். இது வந்து 750 என்னவோ. இந்த சாரீஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 1000க்குள்ள, இது வந்து 500க்குள்ள. இங்கே பாருங்க, இவனுக்கு பட்டெல்லாம் போட்டு விடுவோம் நாங்கள். ஒரு குழந்தை மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில். வெளியில் போனோன்னு ஆசைப்படுறான். வெளியில் போயிட்டு சுற்றிட்டு படிக்கட்டில் வந்து உட்காந்துட்டு இருப்பான். எப்படா திறப்பாங்க கேட்டை அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்துட்டு இருப்பான். ஆனால் சரியாக சாப்பிட தான் மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் இந்த 3 சாரீஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். சாரீஸ் வந்து நான் இப்படி வச்சு காட்டணும் அப்படின்னு நினச்சேன். இவன் வந்து படுத்ததுனால என்னால் அந்த மாதிரி வைக்க முடியல. செட் பார்க்கலாம், நெக்லஸ் செட் வெயிட் பண்ணி. தூக்கம் நடிப்பு தானே, அவ்வளோ நடிப்பு, பயங்கரமாக நடிக்கிறாங்க. எதனா திட்டணும்னு வச்சுக்கோங்க, அப்படி கண்ணை முடிப்பான். நம்ம அமைதியானோடனே கண்ணை திறந்து அப்படியே லைட்டாக கண்ணை திறந்து பார்ப்பாரு. இவருக்கு கண்ணில் ப்ராப்ளம், ஸ்கின்னில் ப்ராப்ளம். இப்போ தான் ஒன்று ஒன்றா சரி பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா, ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னு. அந்த வீடியோ பார்த்து ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. அவங்க சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை, நாய் தானே கால பைரவருக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே எனக்கும் தெரியும். அதனால தான் இவனுக்கு வந்து காலான்னு பேர் வச்சிருந்தேன். அது மட்டும் இல்லை, நிறைய விஷயம் வந்து அடுத்த கமெண்ட்ல வந்து ரொம்ப தப்பாகவே அவங்க பேசியிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இன்னொருத்தருக்கு சொல்லணும்னு கண்டிப்பாக அவசியமே கிடையாதுங்க. ஓகேங்களா? உங்கள் பார்வைக்கு வந்து நாங்கள் இப்படி பார்த்துக்கிற மாதிரி தெரியும், இதையும் விட நல்லாவே பார்த்துப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை மாதிரி தான் நாங்கள் ட்ரீட் பண்ணோம். இதெல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து எந்த அவசியமுமே கிடையாது. இவன் கால பைரவருக்கு இணையானவங்கிறதுனால காலான்னு பேர் வச்சேன். இதுக்கு முன்னாடியே வந்து எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி நாங்கள் வளர்த்தோங்க. அவன் வந்து இப்போ இல்லை, இறந்துட்டான். அதனால தான் அவன் இறந்ததுனால நாங்கள் நாய்களே வளர்க்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. ஏன்னா என் 2 குழந்தைங்களும் ஸ்கூல் லீவ் போட்டு உட்காந்து அழுதாங்க. எங்கள் வீட்டில் அவன் ஒருத்தர் மாதிரி இருந்தான், எப்படி சொல்றது, ஒரு ஆள் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. அதனால நாங்கள் இனிமேல் வளர்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தோம். வந்து இவனை விடுறதுக்கு மனசு இல்லை. அந்த அன்பு, அந்த ஜாக்கியோட ஞாபகத்தினால தான் நான் இவங்க வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? கால பைரவர் தான் இவர். ஓகேங்களா? ஸோ யாரையுமே வந்து தப்பாக பேசாதீங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்துங்க. ஒருத்தரை டவுன் பண்ணுறதுக்காக எதுவுமே பேசாதீங்க. உங்களுடைய வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ப்ளீஸ். இதுதாங்க அந்த செயின் வந்து இந்த சாரீக்கு மேட்சாக வந்து வாங்கியிருந்தோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா கம்பலுமே வந்து மேட்சிங்காக கொடுத்துருந்தாங்க. நான் இதில் சில்வர் ஒர்க் வரதுனால இந்த சாரியில் ஸோ மேட்சிங்காக இருக்கும்னு சில்வர்லேயே எடுத்திருந்தேன். எனக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கம்பல் வந்து பிடிக்காதனால இந்த மாதிரி நான்
ஜிமிக்கி தான் எனக்கு ஃபேவரட். அதனால் ஜிமிக்கும் தனியாக ஒன்று வாங்கியிருந்தேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நேத்ரா சொன்னால் உங்களுக்கு ஜிமிக்கி போடணுன்னா கூட போட்டுக்கோங்க, நான் இதை எடுத்துக்கிறேம்மா, அப்போ தான் இந்த செட்டோட மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் நான் வந்து மேட்ச் பண்ணி போடலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு போட்டால் தான் ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம். இப்போலாம் வந்து ஃபேன்சியாக போட்டால் தான் நல்லா இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேத்ரா சொல்லுவாங்க, கமெண்ட் போடுறவங்களுக்கு என்னமா தெரியும், நீங்க என்ன சொல்றது, எங்களை விட இந்த நாய்க்குட்டி தான் நல்லா பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா சொல்லுவா. இவனுக்கு தான் மதிப்பு அதிகமா இந்த வீட்டுல அப்படிலாம் வந்து கிண்டலா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து மயான கொள்ளை நடந்தது. அது கொஞ்சம் கிளிப்பிங் எடுத்திருக்கேன், அதையும் பார்க்கலாம் வாங்க. மேரேஜ் ஆகிட்டு இதுதாங்க நான் வந்து ஃபுல்லாக பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் மயானக்குள்ளே. இது வரைக்கும் நான் ஃபுல்லாகவே பார்த்ததில்ல. ஒரு 5 o'clock மாதிரி போயிட்டு நின்று பார்ப்பேன். காலி வேஷம் போட்டுட்டு வரதை பார்த்தோன்னே ரிட்டர்ன் வந்துடுவேன். இவ்வளோ டிராஃபிக் ஆகிருக்கு பாருங்களேன் இன்றைக்கி, அவ்வளோ டிராஃபிக். இப்போ வந்து சாமிலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வீட்டில் இருந்தே நான் 6 o'clock தான் வந்தேங்க. சரி இன்றைக்கி நேத்ரா பார்க்கலாம் அப்படின்னு நேத்ரா தான் எனக்கு தைரியம் சொல்லி கூப்பிட்டு வந்தா. அவ்வளோ டிராஃபிக். அப்படியே அந்த பக்கம் நேத்ரோட ஃப்ரெண்ட் இருக்கான்னு அவளை தான் தேடிட்டு இருந்தோம். இந்த கூட்டத்தில் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாயாச்சு. ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். போன உடனே அவங்க வந்து எனக்கு லெமன் கொடுத்தாங்க. காலையிலேருந்து அவங்க வந்து கோவிலில் தான் இருப்பாங்களாம். அந்த லெமன் கொடுத்தது எனக்கு அங்காளம்மனோட பிளெஸ்ஸிங்கே கிடைச்சா மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது, மனசுக்கு நிறைவாகவும் இருந்தது. அங்காளம்மனுக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டிங் இருக்குங்க. என்னென்னா எங்கள் அம்மா வந்து அங்காளம்மன் கிட்ட வந்து வேண்டி தான் நான் வந்து பிறந்தேன். எனக்கும் எங்கள் அண்ணாக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 7 years வந்து கேப் இருக்கும். பெண் குழந்தை தான் பிறக்கணும்னு வேற எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்களாம். அது எப்போவுமே என்கிட்ட சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் திருவிழா நடக்கும்போது அம்மனுக்கு வந்து எலுமிச்சம்பழ மாலை வந்து எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் வந்து கொத்து கொத்து போட்டுட்டு இருந்தேன். அம்மா வேண்டிக்கிட்டாங்க பெண் குழந்தை பிறந்தா போடுறேன்னு சொல்லி. அதனால் நான் அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தைரியமாக நின்று பார்க்குறேன். இவ்வளோ காளி வேஷம் வருவாங்கன்னு நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்காளம்மன் பார்த்திங்கன்னா அங்கே பின்னாடி வராங்க. அவங்களுடைய தரிசனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. சிம்ம வாகினியாக வராங்க. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவங்க அங்கேருந்து வந்து அந்த மயானத்துக்குள்ளே போயிட்டு அப்படியே வந்து போனாங்க. இது வரைக்கும் வந்து ரோட்லேயே திரும்பிடுவாங்களா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறதா சொல்லியிருந்தாங்க. நான் ஏன்னா ஃபுல்லாக பார்த்ததில்லை, எனக்கு வந்து டீட்டெயிலாக தெரியாது. உங்கள் வீட்டிலலாம் உங்கள் ஊரில் மயானக்குள்ளே நடந்திருக்கா, நீங்களாம் போனீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். பயம்னா பயம், எனக்கு அவ்வளோ பயம்ங்க. இவ்வளோ காளி வேஷம் போட்டு வரதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அதுவும் வந்து பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு தான் இருந்தேன். அவங்கள இதெல்லாம் பார்த்ததே இல்லை. வீடியோவில் தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்கிறதே நான் பார்த்தேன். நேத்ராவும் அவள் ஃப்ரெண்டும் தான் போயிட்டு எடுத்தாங்க. நேத்ரா இவ்வளோ தைரியமாக இருக்கிறது பெரிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா நான் அவ்வளோ பயப்படுவேன். அங்கே போயிட்டு நின்றுட்டு கூட பக்கத்தில் எல்லாரும் சாமி ஆடிட்டே இருந்தாங்க. எனக்கு பயம் அவ்வளோ இருந்தது. அந்த நடுக்கம் கொஞ்சம் நேரம் என்னை விட்டு போகவே இல்லை. அதுக்கப்புறம் அங்காளம்மன் வருகைக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வந்து அந்த பதட்டம்லாம் குறைஞ்சதுங்க. நிறைய பேர் வந்து அவங்களுடைய குறைகள்லாம் எனக்கு பர்சனலாக சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய மருமகளுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், அப்புறம் எங்களுக்கு குழந்தை பாக்கியம்லாம் கிடைக்கணும்க்கா, நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. ஹெல்த் இஷ்யூஸ் பற்றிலாம் கூட நிறைய பேர் வந்து பர்சனலாக சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய எல்லா குறைகளும் தீர்ந்து உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்குன்னு நானும் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். இந்த பதிவை பார்த்து நீங்களும் வேண்டிக்கோங்க. வாழ்க வளமாக. உங்கள் ஊரில் பயணப்பட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.